திருச்சிற்றம்பலம். பின்னாருடைய சிவனை போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. அனைவருக்கும் வணக்கம். மிதுன ராசிக்குண்டான 2025ஆம் ஆண்டு பிப்ரவரி மாத பலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அதற்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன்ல ஆல் அப்படின்னு சொல்லக்கூடிய பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நம்மளுடைய சேனல்ல நிறைய பதிவுகள், ஆன்மீகம் சார்ந்த பதிவுகள், ஜோதிடம் சார்ந்த பதிவுகள், அதே போல பரிகாரங்களும் நிறைய கொடுத்துட்டு இருக்கிறோம். அதையும் பார்த்து நீங்க பயன்பெறுங்கள். இந்த மாதம் மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்துட்டீங்கன்னா உங்களை ஆளக்கூடியது, உங்களுக்கு என்றுமே, அதாவது நீங்க எப்படி இருக்கீங்க, நீங்க யார், உங்களுடைய செயல்கள் என்ன அப்படின்னு கணிக்கக்கூடியது யாருன்னு பாத்துட்டீங்கன்னா புதன் தான். அவர் தான் உங்களுடைய ராசி அதிபதி. உங்களுடைய கேரக்டர் வைஸ் எல்லாமே இந்த புதனுடைய தன்மையில தான் இருக்கும். அப்பேற்பட்ட புதன் உங்களுடைய ராசி மற்றும் 4ஆம் அதிபதி ஆகிறார். இது மிதுன லக்னத்துக்கும் பொருந்தும், மிதுன ராசிக்கும் இந்த பலன் பொருந்தும். அப்போ உங்களை ஆளக்கூடிய கிரகம் புதன் அப்படின்னு சொல்லக்கூடிய பாத்துட்டீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 8ஆம் வீட்டுல இருக்கார். பொதுவா புதன் மறைந்தால், ராசி அதிபதி மறைந்தால் கொஞ்சம் அமைதியா இருந்துக்கணும், பெருசா எந்த விஷயத்திலும் தலையிடக்கூடாது அப்படிங்கிறது தான் உண்மை. அது 8ஆம் வீட்டுல மறையும் பொழுது கொஞ்சம் அவமானங்களோ அல்லது செய்யாத தவறுக்கு பழிபாவங்களோ ஏத்துக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது உங்களுக்கு 10ஆம் தேதி வரைக்கும் இருக்கும். இது வந்து ஜனவரி மாதத்துல தொடங்கி நீங்க அதுல இருந்தே எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இந்த 10ஆம் தேதி வரைக்கும் கொஞ்சம் கவனமாக இருந்து செயல்படுத்த வேண்டும். அது மட்டும் இல்லாம 4ஆம் அதிபதி அப்படின்னு சொன்னா உங்களுக்கு வீடு, மனை, வண்டி வாகன யோகங்கள், நிலம் சார்ந்த விஷயங்கள், தாய், உங்களோட ஆரோக்கியம், இதெல்லாமே 4ஆம் இடத்தை தான் குறிக்கும். அப்போ அந்த 4ஆம் அதிபதி 8ல மறையும் பொழுது இது சார்ந்த ஒரு பிரச்சனைகள், வீடு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், நிலம் சார்ந்த ஒரு பிரச்சனைகள், வண்டி வாகனங்களுக்கு ஏதாவது ஒரு பழுதாகி அதுக்கு ஏதாவது செலவு பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலைகளை கொடுத்துருக்கோம். அதே போல உங்களுடைய ஆரோக்கியத்துல கொஞ்சம் செலவு செய்ய வேண்டிய ஒரு அமைப்பு, தாய்க்கு உங்களுக்கு ஒரு மனக்கசப்புகள் ஏற்படுறது, இது எல்லாமே பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு பிப்ரவரி 10ஆம் தேதி வரைக்கும் இருக்கும். 11ஆம் தேதி பார்த்துட்டீங்கன்னா இந்த புதன் உங்களுடைய கும்ப ராசிக்கு வருகிறார். கும்பம் அப்படிங்கிறது உங்களுடைய ராசிக்கு பாக்கிய ஸ்தானாதிபதி, 9ஆம் அதிபதி, மிகப்பெரிய புண்ணியத்தை கொடுக்கக்கூடிய ஒரு இடம் அப்படிங்கிறது இந்த கும்பம். அப்போ அது இந்த மிதுன ராசிக்கு 9ஆம் இடமாக வரும் பொழுது அதே இடத்துல புதன் வரக்கூடிய காலகட்டங்கள் மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு. பெயர், புகழ், மதிப்பு, ஒரு சொத்து வாங்குறது, ஒரு நிலம் வாங்கக்கூடிய ஒரு அமைப்பு, ஒரு வீடு கட்டக்கூடிய ஒரு அமைப்பு, வீடு கட்டிட்டு இருந்தோ கொஞ்சம் தடையாகுது, அப்படி நின்று போகுது, பணம் கொஞ்சம் லாக் ஆகுது அப்படின்னு இருந்தாலும் கூட இந்த புதன் 11ஆம் தேதிக்கு மேல வரும் பொழுது நிச்சயமாக உங்களுக்கு வீடு சார்ந்த பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வை ஏற்படுத்தி கொடுப்பார். அதே போல உங்களுடைய ஆரோக்கியத்துல ஒரு நல்ல மாற்றங்கள், தாய்க்கும் உங்களுக்கும் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் விலகிறது, உறவினர்கள் மூலமாகவும் உங்களுடைய நண்பர்கள் மூலமாகவும் உங்களுக்கு உதவிகள் கிடைப்பது, இது எல்லாமே உங்களுக்கு இந்த மாதம் 11ஆம் தேதிக்கு மேல நிச்சயமாக நடக்கும் அப்படிங்கிறதுலையும் மாற்று கருத்தே கிடையாது. அடுத்தது பாருங்க, உங்களுக்கு இந்த புதன் 9ஆம் வீட்டுக்கு வரும் பொழுது நல்ல குரு கிடைப்பது, படிப்பில் நல்ல நிலையில வர்றது, அதே போல பாருங்க கூட யார் இருக்கிறாங்களோ அதன்படிதான் இந்த புதன் செயல்படுத்துவார் அப்படிங்கிறது உண்மை. அப்போ உங்களுக்கு கூட யார் இருக்கார் அப்படின்னா சனி பகவான் உட்கார்ந்திருக்காரு. அப்ப நீங்க நினைக்கலாம், அப்ப சனி வந்து ஒரு கெடுதல் தானே அப்படின்னு நினைக்கலாம். மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் சனி பகவான் யோகத்தை அள்ளி அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம். அப்போ கோச்சார ரீதியாக சனி இங்க இருக்கும் பொழுது உங்களுடைய ராசி அதிபதி அங்க போய் சேரும் பொழுது கொஞ்சம் மந்த நிலைகள் ஏற்படலாமே தவிர மற்றபடி அவர் 8ஆம் அதிபதியும் 9ஆம் அதிபதியும் ஆகிறதால நல்ல குரு அமைச்சு கொடுப்பது, திடீர் வருமானங்கள், திடீர் அதிர்ஷ்டங்கள், திடீர் பண வரவு, இதெல்லாமே நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார். அது மட்டும் இல்லாம உங்களுக்கு அந்த சனி பகவான் மூலமாக நல்ல வண்டி வாகன பிராப்தம், நீங்க எதிர்பார்த்த ஒரு விஷயங்கள் நடப்பது, நீங்க எதிர்பார்த்தபடி வீடு அமைகிறது, வீடு வந்து நிறைய பேர் கட்டிட்டு இருப்பீங்க, அதெல்லாமே அப்படியே ஸ்டாப் ஆகி நிற்கும். அதெல்லாமே உங்களுக்கு வந்து இந்த சனியும் புதனும் சேரும் பொழுது நல்ல ஒரு பிராப்தத்தை ஏற்படுத்தி கொடுப்பார். இயற்கையாகவே ஜாதகத்துல சனி புதன் காம்பினேஷன் அப்படிங்கறது பார்த்துட்டீங்கன்னா நாம சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா தொழில் வியாபாரம் சிறப்பாக இருக்கும். வியாபாரத்தை, ஏன்னா புதன் வியாபார கிரகம். யாராவது வியாபாரம் பண்ணிட்டு இருக்கீங்களா மிதுன ராசிக்காரர்கள்? இந்த காலகட்டங்களில் வியாபாரத்தில் நல்ல லாபங்கள், வியாபாரத்துல ஒரு முன்னேற்றம், புதிய நபர்கள் தொடர்பு ஏற்படுறது, சனின மக்கள் கூட்டம், அப்ப மக்கள் கூட்டம் அதிகரிக்கிறது, இதெல்லாமே இந்த மாதம் நடப்பதற்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு. இன்னொரு காம்பினேஷன் அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா சுக்கிரன் ராகு காம்பினேஷன். இது வந்து முதல்ல நம்ம சொல்லியிருக்கணும். சுக்கிரன் ராகு காம்பினேஷன் அப்படிங்கிறது பாத்துட்டீங்கன்னா உங்க ஜாதகத்துல யாருக்கெல்லாம் சுக்கிரன் ராகு சேர்க்கை,
அதே போல ராகு நிற்கக்கூடிய வீட்டிலிருந்து ஜாதகத்துல 1ஆம் இடம், 5ஆம் இடம், 9ஆம் இடம் இதுவும் சுக்கிரன் ராகு காம்பினேஷனுக்கு வரும். ராகு சுக்கிரன் சாரத்தில் இருந்தாலோ, சுக்கிரன் ராகு சாரத்தில் இருந்தாலோ சுக்கிரன் ராகு காம்பினேஷன் இது ஒரு வகை. அடுத்தது பாருங்க, ராகு திசை, சுக்கிர திசை, ராகு புத்தி, சுக்கிர புத்தி, ராகுவில் சுக்கிர புத்தி, சுக்கிர திசையில் ராகு புத்தி, இது எல்லாமே இப்போ உங்களுக்கு நடந்துட்டு இருக்குது அப்படின்னா இந்த சுக்கிரன் ராகு காம்பினேஷன் மிகப்பெரிய மகாலட்சுமி யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு காம்பினேஷன். அப்போ இந்த மாதம் அது எல்லாமே உங்களுக்கு ஏற்படும். இருப்பினும் பிளஸ் ஆக பண வரவு, பிளஸ் ஆக மகாலட்சுமி யோகம், வியாபாரத்துல நல்ல வளர்ச்சி, தொழில் வளர்ச்சி, லாபங்கள், பணவரவு இதெல்லாமே இந்த சுக்கிரன் ராகு காம்பினேஷன் கொடுத்தாலும் கூட கேரக்டர்ல கொஞ்சம் கவனமாக இருந்து செயல்படுத்த வேண்டும். தேவையில்லாத நம்ம, ஏன்னா சனின்னா உங்களுக்கு ஒரு கெட்ட பெயரும் கொடுக்கும். ஏன்னா புதனோட சனி சேருது, உங்களுடைய ராசி அதிபதியோட சனி சேரும் பொழுதும் இந்த சுக்கிரன் ராகு காம்பினேஷன் வரும் பொழுதும் தேவையில்லாத மனிதர்களுடைய தொடர்பு உங்களுக்கு சின்ன சில அவமானத்தையும் ஒரு பண விரயத்தையும், அதே போல ஆண்களாக இருந்தால் பெண்கள் மூலமாகவும், பெண்களாக இருந்தால் ஆண்கள் மூலமாகவும் ஒரு கெட்ட பெயரை ஏற்படுத்தி கொடுக்கும். நான் சொன்ன இந்த சுக்கிரன் காம்பினேஷன் ராகு காம்பினேஷன் இருக்கிறவங்களாக இருந்தால், இளம் வயது பெண்களாக இருந்தாலும் இளம் வயது ஆண்களாக இருந்தாலும் உங்களுடைய பழக்க வழக்கத்துல ரொம்ப கவனமாக இருங்க. தேவையில்லாத பழக்க வழக்கங்கள் மூலமாக ஒரு கெட்ட பெயரோ ஒரு அவமானமோ நிச்சயமாக ஏற்படும். அதாவது ஒரு நல்ல மனிதர் ஒரு நல்ல பெயர் எடுக்கிறதுக்கு 100 நல்லது செஞ்சாதான், நிறைய நல்லது செஞ்சாதான் அவரோட நல்ல மனிதர் அப்படின்னு சொல்லுவோமாமா. ஆனா ஒரு கெட்ட பெயர் வர்றதுக்கு ஒரு கெட்ட விஷயம் செய்தாலும் கூட நம்மள கெட்ட ஒரு நபராக இந்த கிரகங்கள் சீக்கிரம் நம்மளுக்கு பிரபலப்படுத்தி விட்டுரும். ஏன்னா ராகுங்கிறது சீக்கிரம் பிரபலப்படுத்துறதுதான். அப்ப இந்த சுக்கிரன் ராகு கெட்ட நடத்தைகள்ல நம்மளை பிரபலப்படுத்துறதுக்கு உண்டான வாய்ப்பு இந்த மாசத்துல இந்த காம்பினேஷன் இருக்கக்கூடியவர்களுக்கு ஏற்படும். அதனால கொஞ்சம் கவனமாக இருங்க. யாராக இருந்தாலும் எந்த வயதாக இருந்தாலும் உங்க ஜாதகத்துல இந்த காம்பினேஷன் இருந்ததுன்னா கொஞ்சம் கேரக்டர் வைஸ்லயும் பழக்க வழக்கங்கள் மூலமாகவும் இந்த காலகட்டங்கள் நண்பர்கள் மூலமாகவும் கொஞ்சம் கவனமாக இருங்க அப்படிங்கிறது அமைப்பு உண்டு. அதுவே பாருங்க, உங்க ஜாதகத்துல 5ஆம் அதிபதி சுக்கிரன் ஆகிறதுனால உங்க குழந்தைகள், உங்க ஜாதகத்துல சுக்கிரன் ராகு சேர்க்கை இருந்தாலும் கூட உங்க குழந்தைகள் இது போல ஏதாவது தப்பான ஒரு விஷயத்துல ஒரு கெட்ட பெயர் வாங்குறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா 5 தானே குழந்தை ஸ்தானம். அப்ப மிதுன ராசிக்கு 5 கூடையவர் தானே சுக்கிரன், மிதுன லக்னத்துக்கு 5 கூடையவர் தானே சுக்கிரன். அப்போ உங்க குழந்தைகளுக்கு ஏதாவது ஒரு சின்ன சின்ன அவமானங்களோ கெட்ட பெயரோ வரும் அப்படிங்கிறது உண்டு. பிளஸ் ஆக மகாலட்சுமி யோகத்தை கொடுத்தாலும் இது சுக்கிரன் ராகு சேர்க்கை அப்படிங்கிறது உச்சகட்டமான பெண் சாபத்தை கொடுக்கக்கூடிய ஒரு ஜாதகம். அப்போ உங்க ஜாதகத்துல இதெல்லாம் இருந்ததுனாலே பாருங்க, உங்க பங்காளி உறவுல இருக்கக்கூடிய பெண்களோ அல்லது உங்க குடும்பத்துல இருக்கக்கூடிய ஒரு பெண்களோ நிம்மதி இல்லாம இருப்பாங்க. திருமண வாழ்க்கையில நிறைய பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய ஜாதகம், டைவர்ஸ் ஜாதகம், கணவன் மனைவி சிறு வயதுல இழக்கக்கூடிய ஒரு ஜாதகம், அல்லது கணவன் மனைவி பிரிந்து வாழக்கூடிய ஒரு ஜாதகம், ஆணாகவே ஒரு வம்சத்துல பிறந்துகிட்டே இருக்குது, ஒரு வம்சத்துல பெண்ணாகவே பிறந்துகிட்டே இருக்குது, 12 வயசுக்குள்ள 20 வயசுக்குள்ள பெண்கள் இறக்குறாங்க. அதே போல பாத்துட்டீங்கன்னா சிறு வயதிலேயே கன்னி பெண்களாக இறக்குறாங்க, பிறந்த குழந்தை 1 வருஷத்துக்குள்ள இறக்குது, பெண் குழந்தைகளாக இருக்குது. இதெல்லாம் உச்சகட்டமான பெண் சாப ஜாதகம். அப்போ உங்க ஜாதகத்துல சுக்கிரன் ராகு சேர்க்கை பண வரவை கொடுத்தாலும் பெண் சாபத்தை கொடுத்து எத்தனை பணம் வந்தாலும் அதை அனுபவிக்க முடியல, ஒரு நிம்மதி இல்லை, பெண்கள்னால நிம்மதிகள் இல்லை, பெண்கள்னால கெட்ட பெயர் வரக்கூடிய ஒரு ஜாதகம் அப்படிங்கிறது இந்த சுக்கிரன் ராகு காம்பினேஷன் ஜாதகம். இது உங்க குடும்பத்திலையும் நடக்கும், உங்க வம்சத்திலையும் நடக்கும், உங்க பங்காளி உறவுகளையும் இது போல நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே உங்க ஜாதகத்துல இருந்தால் நிச்சயமாக நடப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. அதனால இப்பேற்பட்ட ஜாதகமாக இருந்தால் இந்த மாதம் கொஞ்சம் கவனமாக இருங்க. வருஷத்துக்கு ஒரே முறைதான் இந்த சுக்கிரன் ராகு காம்பினேஷன் வரும். அதனால இந்த ஒரு மாசம் மட்டும் கொஞ்சம் கவனமா இருந்துட்டீங்கன்னா இந்த 1 மாத காலங்கள் கவனமாக இருந்து நீங்க செயல்படுத்தக்கூடிய இந்த செயல் இந்த வருடம் முழுவதும் உங்களுக்கு நல்ல பெயரை கொடுக்கும். அல்லது இந்த ஒரு மாசத்துல நீங்க வாங்கக்கூடிய கெட்ட பெயர் இந்த ஒரு வருடம் முழுவதும் உங்களுக்கு அது ஒரு தீராத ஆறாத காயமாக இருக்கும் அப்படிங்கிறதா உண்மை. அதுவும் உங்க மிதுன ராசிக்கு மிதுன லக்னத்துக்கு குழந்தைகளுக்கும் இது வரும் அப்படிங்கிறத காட்டுது. சோ கொஞ்சம் கவனமாக இருந்து செயல்படுத்துங்க அப்படிங்கிறதா உண்மை. அடுத்தது சூரியன். இந்த சூரியன் அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு 3ஆம் அதிபதி, முயற்சி ஸ்தானாதிபதி. அவர் பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு 8ஆம் வீட்டுல இருந்து 3 கூடியவர் 8ல் இருக்கும் பொழுது திடீர் ஒரு பண வரவு, திடீர் சில அவமானங்களை கொடுத்தாலும் கூட, விபரீத ராஜயோகத்தை கொடுத்தாலும் கூட
அடுத்தது 9ஆம் வீட்டுக்கு 12ஆம் தேதிக்கு மேல போறாரு. அப்ப 12ஆம் தேதிக்கு மேல சூரியன் 9ஆம் வீட்டுக்கு போகும்பொழுது எத்தனை காம்பினேஷன் ஆகுதுன்னு பாருங்க. சனி, சூரியன், புதன், இந்த 3 காம்பினேஷன் அப்படிங்கிறது பாத்துட்டீங்கன்னா ஜாதகத்துல வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு காம்பினேஷன் தான். ஆனா சூரியன் சனி சேர்க்கை அப்படிங்கிறது ஆண் ஜாதகத்துல இருந்துன்னு வச்சுக்கோங்களேன், அப்பாவும் பையனும் வீட்டுல நிம்மதியாவே இருக்க முடியாது. 2 பேத்துக்கு அடிதடியா தான் இருக்கும். பேச்சுல சண்டை, பேச்சுல பிரச்சனைகள், அப்பாவும் பையனும் பிரிந்து வாழ வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் இதெல்லாமே ஏற்படுத்தி கொடுக்கும். ஒருவேளை அவங்க 2 பேத்துக்குமே சண்டை வரலினாலும் கூட வேற யாரோ ஒருத்தர் மூலமாக வீட்டுல ஒரு நிம்மதியே இல்லாத அமைப்பு இந்த சூரியன் சனி ஆண் ஜாதகத்துல இருந்தால், அதே பெண் ஜாதகத்துல இருந்துன்னு வச்சுக்கோங்களேன், சூரியன் சனி சேர்க்கை பெண் ஜாதகத்தில் இருந்தால் அப்பாவும் பொண்ணும் ரொம்ப பாசமா இருப்பாங்க, பிரிவினையே வராது. அப்பா விட்டு இந்த பொண்ணு வரவே வராது. கணவர் வீட்டுக்கு போனாலும் கூட தந்தையினுடைய புகழை கடைசி வரைக்கும் சொல்லிட்டே இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் இந்த சனியும் சூரியனும் பெண் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அப்படி பெண்களுக்கு பெரிய பாதிப்புகள் இல்லை. ஆணாக இருந்தால் உங்க ஜாதகத்துல சனி சூரியன் சேர்க்கை இருக்கு, அல்லது இந்த சனி புதன் சூரியன் புதன் சேர்க்கை இருக்குது அப்படின்னா ஆண் ஜாதகமாக இருந்தால் கொஞ்சம் அமைதியாக இருக்கவும், இந்த மாதம் கொஞ்சம் அசைவத்தை தவிர்க்கவும், குடும்பத்துல யாரோ ஒருத்தருக்கு சனி சூரியன் சேர்க்கை இருந்தாலும் கொஞ்சம் கவனமாக இருந்து சிவ வழிபாடும் கால பைரவர் வழிபாடும் இந்த மாதம் உங்களுக்கு கை கொடுக்கும் அப்படிங்கறதா உண்மை. கொஞ்சம் பேச்சால பிரச்சனைகள் அதிகமாகும், தேவையில்லாத ஒரு வாக்குவாதங்கள் தந்தைக்கு உங்களுக்கு வரும் அப்படிங்கறதுனாலதான் முன்னெச்சரிக்கை பதிவுகளாக இது கொடுக்குறோம். ஆனா 3ஆம் அதிபதியாக அவர் இருக்கிறதுனால, அவர் 9ஆம் வீட்டுக்கு வர்றதுனால உங்களுக்கு தந்தைக்கும் உங்களுக்கும் இருந்து வந்த கருத்து வேறுபாடு அதிகமாக கொடுத்தாலும் கூட வியாபாரத்துல ஒரு வளர்ச்சி, பண வரவு, ஒரு இடத்துல இருந்து ஒரு இன்னொரு இடமாற்றம் பண்றது, பூர்வீகம் சார்ந்த சொத்துக்கு அல்லது பூர்வீகம் சார்ந்த சொத்து பிரச்சனை நடந்துட்டு இருந்தாலும் கூட அதுக்கு ஒரு நல்ல தீர்வு கொடுக்கறது, இதெல்லாமே ஏற்படுத்தி கொடுப்பார் அப்படிங்கிறது மாற்றம் இல்லை. உங்களுடைய காரியங்கள் வெற்றி ஆகிறது, கடும் முயற்சி மூலமாக உங்களுக்கு பண வரவுகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு காம்பினேஷன், வியாபாரத்துல செழிப்பா இருக்கக்கூடிய இதெல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த சனி புதன் தான். ஒரு வகையில ஒரு சின்ன சின்ன அவமானங்களை கொடுத்தாலும் ஒரு வகையில உங்களுக்கு ஏற்றத்தை கொடுத்து கொண்டே இருப்பார் அப்படிங்கிறது மாற்றம் கிடையாது. அடுத்தது பாருங்க, 4 கேது உங்களுக்கு ஆரோக்கியத்தை கெடுத்துட்டு இருந்தாலும் கூட உங்களுக்கு 4ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய புதன் உங்களுக்கு 9ல் இருக்கின்ற காரணத்தினால வரக்கூடிய இந்த தாயினால் வரக்கூடிய பிரச்சனைகள், ஆரோக்கியத்தினால் வரக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே உங்களுக்கு இந்த மாதம் முழுவதும் கொஞ்சம் குறைந்துதான் இருக்கும் அப்படிங்கிறதுல மாற்றம் கிடையாது. அடுத்தது உங்களுக்கு சுக்கிரன். இந்த சுக்கிரன் பாருங்க 5 மற்றும் 12ஆம் அதிபதியாகி 10ஆம் வீட்டுல ராகுவோட உச்சம் பெறுகிறார். தை மாசம் அமாவாசையில இருந்து சுக்கிரன் உச்சம் ஆகுது. அப்போ அதுல இருந்து கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க. அப்ப சுக்கிரன் ராகு அப்படிங்கிறது, ராகு அப்படின்னாலும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு குலதெய்வத்தை சொல்லக்கூடிய ஒரு கிரகம் தான். ஜாதகத்துல ராகு நல்லா இருந்தா தான் குலதெய்வ வழிபாடு ரெகுலரா பண்ண முடியும். ஜாதகத்துல ராகு கெட்டு போனா குலதெய்வ கோயிலுக்கு போக முடியல, குலதெய்வ கோயில் எங்க இருக்குதே தெரியல, எங்களுக்கு குலதெய்வமே இல்ல, பிரசனம் பாக்குறப்போ ஜோலி பிரசனம் எல்லாம் பாக்குறப்போ ராகு கெட்டு போயிருந்தா குலதெய்வம் பயங்கர கோபத்துல அவர்களுக்கு காட்சி கொடுக்க கூடாது, அவர்களுக்கு அருள் கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை நிக்குது அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஜோலி பிரசனம் பாக்குறப்ப அது நமக்கு தெரியும். அப்படி இருக்கும் பொழுது இந்த 5ஆம் அதிபதி யாருன்னு பாத்துட்டீங்கன்னா அவங்க குலதெய்வ ஸ்தானாதிபதி, அவர் சுக்கிரன் தான். அந்த சுக்கிரன் ராகுவோட காம்பினேஷன் ஆகும் பொழுது இந்த சுக்கிரன் ராகு சேர்க்கை அப்படிங்கிறது குலதெய்வ வழிபாட்டை நமக்கு எடுத்து காட்டுதுன்னு அர்த்தம். அப்ப மிதுனராசிக்காரர்கள் எல்லாமே இந்த மாதம் கண்டிப்பாக குலதெய்வ வழிபாடு பண்ணுங்க. குலதெய்வ வழிபாடு செய்யும் பொழுது நிச்சயமாக இந்த வரக்கூடிய கெட்ட பெயர், சுக்கிரன் ராகுனால வரக்கூடிய கெட்ட பெயர் எல்லாமே உங்களுக்கு மலையாட்ட வர்ற இந்த விஷயம் பணியாட்ட விலைக்கு போகும் அப்படிங்கறதா உண்மை. அதனால கொஞ்சம் கவனமாக இருந்து செயல்படுத்தினீங்கன்னா குடும்ப ஒற்றுமை, குலதெய்வத்தினுடைய அனுகிரகம் இதெல்லாமே சிறப்பா இருக்கும். குழந்தைகள்னால வரக்கூடிய ஒரு கெட்ட பெயர் அல்லது குழந்தைகளுக்கு ஏதாவது ஒரு மருத்துவ செலவு, ராகு அப்படிங்கிறது பாத்துட்டீங்கன்னா கெட்ட பெயர் மட்டும் கிடையாதுங்க, இந்த சர்ஜரி கிரகம்னு சொல்றோம், ஆப்ரேஷன் பண்றது, தையல் போடுறது, ஆக்சிடென்ட் ஆகுறது, இதெல்லாமே இந்த ராகு பண்ணி கொடுக்கறது தான். அப்போ அதுவும் ஏதாவது ஒரு ஜாதகத்துல உங்களுக்கு இந்த காலகட்டங்கள் நடந்துட்டு இருக்கு தசாபுத்தி ரீதியாக அப்படின்னா அதெல்லாமே இந்த சுக்கிரன் ராகு காம்பினேஷன் உங்க ஜாதகத்துல இருந்தாலும் குலதெய்வ வழிபாடு செய்யும் பொழுது பெருசா வர்றது சிறுசா போகும் அப்படிங்கறதா முற்றிலும் உண்மை. அடுத்தது செவ்வாய். இந்த செவ்வாய் அப்படின்னு சொல்லக்கூடிய பாருங்க 6 மற்றும் 11ஆம் அதிபதி வக்ரகேதியில உங்க ராசியில நிக்கிறார் 24ஆம் தேதி வரைக்கும். பொதுவா 6ஆம் அதிபதி வக்ரமாச்சுன்னா என்ன நடக்கும்? உங்களுக்கு வேலையில பிரச்சனை, வேலையில உங்களுக்கு
பின்னாடி இருக்கக்கூடியவங்க எல்லாமே முன்னாடி முன்னேறி வரக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் இதெல்லாமே ஏற்படுத்தி கொடுத்துட்டு இருப்பார் 24ஆம் தேதி வரைக்கும். அப்போ இந்த வேலை பிடிக்காம இருக்கிறது, என்னடா வேலைன்னு ஒரு சகிப்புத்தன்மையாகிறது, கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலைகள், நோய்க்காக செலவு செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலைகள், லாபங்கள் பத்தாம இருக்கிறது, அல்லது வந்தா அதீத லாபங்கள் வருது அதே போல விரையும் ஆகுது அப்படிங்கிற அமைப்பையும் ஏற்படுத்தி கொடுக்கும். அப்போ இது போல இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலைகள் எல்லாமே 24ஆம் தேதிக்கு மேல இந்த செவ்வாய் வக்ரம் நிவர்த்தி ஆகும் பொழுது இது எல்லாமே உங்களுக்கு நிவர்த்தி ஆகிவிடும் அப்படிங்கறது அமைப்பு. அப்ப செவ்வாய் வக்ர நிவர்த்தி 24ஆம் தேதிக்கு மேல ஆகும் பொழுது கடன் அடையிறது, நோய்க்காக இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு தேவையில்லாத விரை செலவுகள் எல்லாமே குறைஞ்சு போறது, வேலையில திருப்தி இல்லாம இருந்தீங்கனாலும் கூட திருப்தியா இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. ஏன்னா வக்ரம் அப்படின்னா கோபம், வக்ரம் அப்படின்னு திரும்பி இருக்குது, உங்களுக்கு பலன் கொடுக்க மாட்டேன்னு சொல்லுது அப்படிங்கறத உண்மை. அப்ப அது எந்த பாவகமோ அந்த பாவகத்தை அந்த கிரகம் வக்ரம் ஆகும் பொழுது அந்த பாவகத்துக்கு உண்டான ஒரு பலன் உங்களுக்கு கிடைப்பதற்கு தடைகளை கொடுப்பது அப்படிங்கறது அமைப்பு. அப்ப 24ஆம் தேதிக்கு மேல அந்த தடையெல்லாம் உடைஞ்சு லாபம் அதிகமாகிறது, எதிர்பார்த்த லாபம் அதிகமா கிடைப்பது, நீங்க எதிர்பார்த்ததை விட பெரியதாக கிடைப்பது, இதெல்லாமே ஏற்படுத்தி கொடுப்பாரு. ஏன்னா லாபஸ்தானாதிபதி உங்களுக்கு லாபம் யாரு கொடுப்பாருன்னா மிதுன ராசிக்கு செவ்வாய் தான் கொடுப்பாரு. மிதுன ராசி மிதுன லக்னத்துக்கு செவ்வாயை வச்சுதான் லாபமே. ஜாதத்துல செவ்வாய் நல்லா இருந்தா எப்படியும் என்ன பண்ணாலும் லாபம் வந்துடும். அப்ப கோச்சாரப்படி அந்த செவ்வாய் ராசிக்குள்ள 24ஆம் தேதிக்கு மேல ஒரு மாசம் ஃபுல்லா அங்கதான் இருப்பார். அப்ப மிதுன ராசிக்கு எதிர்பார்த்த லாபங்கள் கண்டிப்பாக கிடைக்கும் அப்படிங்கிறதுல மாற்றம் கிடையாது. அடுத்தது பாருங்க குரு. இந்த குரு மிதுன ராசி மிதுன லக்னத்துக்கு 7 மற்றும் 10ஆம் அதிபதி, பாதகாதிபதி, கெடுதலை செய்யறதும் அவர்தான், தொழிலை கொடுக்கறதும் அவர்தான். அப்ப அவர் எப்படி இருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ராசிக்கு 12ல உட்காந்து சுப விரயத்தை கொடுத்துட்டு இருந்தாலும் வக்ரமாக இருந்து பிப்ரவரி 4ஆம் தேதிக்கு மேல வக்ர நிவர்த்தி பெறுகிறார். அவரும் வக்ர நிவர்த்தி பெறுகிறார் அப்படிங்கிறது அமைப்பு. நல்ல நல்ல கிரகங்கள் எல்லாமே வக்ரமாக இருந்து மிதுன ராசிக்கு நிறைய இடத்துல கொடுத்துக்கிட்டே இருக்கு. அது எல்லாமே இந்த மாசத்தோட வக்ர நிவர்த்தி ஆகும் பொழுது மிதுன ராசி இந்த மாதத்திலிருந்து புதியதாக ஒரு வாழ்க்கையை வாழ்றதுக்கு ரெடியா இருங்க அப்படிங்கிறதா உண்மை. அப்போ குரு அப்படின்னு சொல்லக்கூடியவரும் வக்ர நிவர்த்தி ஆகும் பொழுது குடும்பத்துல திருமணம் சார்ந்த விஷயங்கள் இதெல்லாமே கை கூடி வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு. ஒரு சுப நிகழ்ச்சிகள் இருந்து வந்த தடை தாமதங்கள் விலகி குடும்பத்துல ஒரு சுப நிகழ்ச்சிகள் நடக்கும். அதே போல 10 12 இருக்கும் பொழுது தொழில் ரீதியாக நிறைய பிரச்சனை, நிறைய விரயங்கள், நிறைய பயணங்கள், பயணம் பண்ணியும் பிரயோஜனம் இல்லை, வீண் விரயங்கள் தான் ஆச்சு அப்படின்னு எல்லாமே இருந்திருக்கும். அப்போ இந்த விரயத்துக்கு உண்டான அந்த பயணத்துக்கு உண்டான அந்த உழைப்புக்கு உண்டான ஒரு விஷயம் கிடைக்குது அப்படின்னா பிப்ரவரி 4ஆம் தேதிக்கு மேல கிடைக்கும். ஆனாலும் 12 அதாவது குரு 12 இருப்பது வரைக்கும் தொழில பெருசா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க. பெரிய என்ன அளவுக்கு இருக்குதோ அதை மட்டும் பார்த்து செயல்படுத்திட்டு போங்க அப்படிங்கறத முற்றிலும் உண்மை. அப்போ அடுத்தது பாருங்க சனி பகவான். இந்த சனியை பத்தி நம்ம சொல்லிட்டோம். ஏன்னா உங்களுக்கு அவருக்கு 8 9 கூடியவர். அந்த 8 9ஆம் அதிபதி 9ஆம் வீட்டுல இருக்கும் பொழுதும் ராசி அதிபதியோட தொடர்பு கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டங்கள்ல மிகப்பெரிய வளர்ச்சியை ஏற்படுத்தி கொடுப்பார் வியாபார ரீதியாக. அப்ப நீங்க எதிர்பார்க்கலாம் பிப்ரவரி 4ஆம் தேதிக்கு மேல இந்த மிதுன ராசிக்காரர்கள் கொஞ்சம் லாபங்கள், கொஞ்சம் பணவரவு இதெல்லாமே உண்டு அப்படிங்கறத எதிர்பார்த்துக்கலாம். உங்க ஜாதகத்துல சுக்கிரன் ராகு காம்பினேஷன், சூரியன் சனி காம்பினேஷன் இதெல்லாம் இருந்தா கொஞ்சம் கவனமா இருங்க. மற்றபடி இந்த காம்பினேஷன் இல்லாம இந்த கிரகம் அதாவது சூரிய திசையில சனி புத்தி, சனி திசையில சூரிய புத்தி இதெல்லாம் இல்லாம சுக்கிர திசையில ராகு புத்தி, ராகு திசையில சுக்கிர புத்தி, இந்த முதல்ல நான் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, இந்த காம்பினேஷன்லாம் இருந்தா மட்டும் எந்த விஷயத்துக்காக நான் அது உங்களுக்கு ஜாதகத்துல சொன்னனோ அந்த விஷயத்துல மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்து செயல்படுத்தினீங்கன்னா பெரிய மன பாதிப்புகள் இருந்து தப்பித்து வந்து விடலாம் அப்படிங்கறத உண்மை. அதற்கு எல்லாமே தீர்வு உங்களுக்கு குலதெய்வம் தான். குலதெய்வம் கொஞ்சம் உச்சமாக இருக்கிறதுனால, ஜாதகத்துல குலதெய்வ ஸ்தானாதிபதி சுக்கிரன் உச்சமாக இருக்கிறதுனால குல தெய்வ வழிபாடு நிச்சயமாக உங்களுக்கு வரக்கூடிய கெட்ட பெயர்ல இருந்து காப்பாத்தி பெருசா வர்றது சிறுசா, அதாவது மலையாட்ட இருந்த பிரச்சனைய பணியாட்ட விலக்கி விடக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் இந்த மாதம் உங்க குலதெய்வத்தினால மட்டும்தான் முடியுமே தவிர வேற எந்த தெய்வங்களும் இந்த மாதம் உங்களை காப்பாற்றாது. இரண்டாவதாக கால பைரவர் வழிபாடு பண்ணலாம். இந்த சூரியன் சனி சேர்க்கை இருக்குது நம்ம சொல்லியிருந்தோம் இல்லைங்களா, அவர்கள் எல்லாமே உங்க ஜாதகத்துல சனிக்கிழமை சூரிய ஹோரையிலையோ அல்லது ஞாயிற்றுக்கிழமை ராகு காலத்திலேயோ நீங்க போய் சிவனையும் பைரவரையும் வழிபாடு செய்யும் பொழுது இந்த மாதம் மட்டும் இந்த வழிபாடுகளை தொடர்ந்து செய்யுங்க. பெரிய பாதிப்புகள் இருந்து தப்பித்து இந்த ஜாதகமே அப்படியே உங்களுக்கு யோகமாக இந்த மாதம் மாறுவதற்குண்டான
தெய்வ வழிபாடுகள் இவங்க 2 பேரும் மட்டும்தான். இவங்க 2 பேர்த்தையும் இந்த மாதம் முழுவதும் வழிபாடு பண்ணுங்க அப்படிங்கிறத ஒரு சின்ன சஜஷனா கூட நீங்க எடுத்துக்கோங்க. அது போக தசா புத்தி, அதாவது உங்க ஜாதகத்துல தசை என்ன தசை நடக்குதோ, என்ன புத்திகள் நடக்குதோ அதற்கு தகுந்தது போல நான் சொல்லக்கூடிய கருத்துக்கள் சிறிது மாறுபடலாம். நன்றி. மீண்டும் ஒரு நல்ல பதிவுல சந்திக்கலாம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், ஸ்ரீ நரசிம்மர் திருவடிகளே சரணம்.